சாந்தி. அவ்யக்த சமிகை 21 செப்டம்பர் 2024. பாபாவோட மகா வாக்கியம், अगर कोई आपके सहयोगी भाई व बहन परिवार की आत्माएं बेसमझी या बाल हट से अल्पकाल की वस्तु को सदा काल की प्राप्ति समझ अल्पकाल का मान शान नाम व अल्पकाल की प्राप्ति की इच्छा रखती है तो, பெரிய லைன், ஒரே லைன், ஒரு பேராகிராஃப். பாபா என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பரிவாரத்தில் இருக்கக்கூடிய சகோதர ஆத்மாக்கள் அல்லது சகோதரிகள், அது லௌகிக் பரிவாரமாக இருக்கலாம் அல்லது முக்கியமாக அலௌகிக் பரிவாரமாக இருக்கலாம், அவர்கள் தன்னுடைய அறியாமையின் காரணத்தினால் ஏதோ ஒரு பெயர் புகழ் இப்படிப்பட்ட எல்லைக்குட்பட்ட பிராப்திகளை எதிர்பார்க்கிறாங்க. அவங்க பெயர் புகழ் எதிர்பார்க்கிறாங்க, அவங்க மரியாதை எதிர்பார்க்கிறாங்க, மற்றும் ஏதாவது ஒரு பொருளுடைய இச்சை அவர்களுக்கு இருக்கலாம். ஸோ அவர்களுடைய கவனம் அதன் மீது இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஒரு சங்கல்பம் வருதா, என்ன இவங்க பாபா குழந்தையா இருந்துகிட்டு இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்க தோணும். ஆனால் दूसरे को मान देख करके स्वयं निर्माण பண்ணா, அப்ப அவர்களுக்கு அதுதான் பாபா சொல்ல, அவங்களோட அறியாமை. அவங்களோட அறியாமையின் காரணத்தினால இதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்கன்னும் பொழுது அவர்களுக்கு அந்த மதிப்பையோ அல்லது மரியாதையோ அல்லது முன்னுரிமையோ இதையெல்லாம் கொடுத்து நீங்கள் பணிவானவராக ஆகிவிடுங்கள். ये देना ही सदा के लिए लेना है, இந்த கொடுப்பதுதான் சதா காலத்திற்கும் பெறுவதாகும். ஸோ நாம இதுல வள்ளலாயிடணுங்கிறாரு. ஒண்ணு, நாம அதையெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. மற்றொன்று, பிறர் எதிர்பார்க்கிறாங்கன்னா பரவாயில்ல, பலே அவங்களுக்கு அந்த நேரம் அதை கொடுத்துடுங்க. ஏன்னா அவங்க அதை எதிர்பார்க்க வேண்டாங்கிறது அவங்களுக்கு அந்த நேரம் தெரியல. किसी से कोई सैल्वेशन ले करके फिर सैल्वेशन देने का संकल्प में भी ना हो. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி நினைக்க வேண்டாமா, இவங்க எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கட்டுமே, எனக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கட்டுமே, என்னுடைய பேரு கொஞ்சம் வெளியில வரட்டுமே, அப்புறமா நான் இவங்களுக்கு செய்யறேன். இப்படி எந்த ஒரு விதமான ஆதாரத்தையும் அல்லது பலனையும் எதிர்பார்த்து அது கிடைத்தால் பிறகு நான் மற்றவர்களுக்கு செய்வேன் என்று நீங்கள் எண்ணத்திலும் கூட நினைக்க வேண்டாம். இதுலயும் நீங்க மகாதானி ஆகிடுங்க, இன்னொருத்தருக்கு பெயர் புகழை கொடுங்க, நோ ப்ராப்ளம். நீங்க குப்தமாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இஸ் அல்பகால் கி இச்சா சே பெக்கர் பனோ. ஸோ பாபா சொல்றாரு, இந்த ஒரு எல்லைக்குட்பட்ட அற்ப காலத்தினுடைய ஆசையில நீங்க பிச்சைக்காரங்களாயிடுங்க. ஸோ இங்க சில விஷயங்கள்ல நம்ம ராஜா போல ஆக வேண்டாம், சில விஷயங்கள்ல நம்ம பெக்கர் பிச்சைக்காரர்களாக ஆகலாம். அதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாரு பாபா, எல்லைக்குட்பட்ட பிராப்திகள்ல பிச்சைக்காரங்களாயிடுங்க. அது உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இன்ஃபேக்ட் நீங்க அதை எதிர்பார்க்க கூட வேண்டாம். அதற்கும் மேல ஒரு படி போய் நீங்க அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். ஸோ இன்னைக்கு பாபா ரொம்ப ஒரு சுட்சமான பாயிண்ட் சொல்றாரு. அப்போ இது நமக்கு எப்ப இது தாரணையாகும், இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு புரியணும். இன்னொன்னு, ஆத்மாங்கிற உணர்வுல இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு சகஜமா இருக்கும். பாபாவுடைய ஸ்ரீமத் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம அப்படியே செய்திடலாம். நல்லது. ஓம் சாந்தி.